ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாடகை பணத்தை இப்படி கொடுத்து பாருங்கள், வேகமாக சொந்த வீடு வாங்கலாம். அது என்னன்னு முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தில் 1ஆம் தேதி ஆகிடுச்சு அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் செலவாக வாடகை கொடுப்பதாக தான் இருக்கும். அப்படி வாடகை வீட்டில் இருப்பவங்களோட பல நாள் கனவும் ஆசையும் ஒரு சொந்த வீடு கட்டி அங்கே வாழணும் அப்படிங்கிறது தான். ஏன் அவங்களோட வாழ்க்கையில் லட்சியமாகவே கூட சொந்த வீடு கட்டணும் வாங்கணும் அப்படிங்கிறத கூட இருக்கலாம். இப்படி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட சொந்த வீடு வாங்கும் லட்சியம் நிறைவேறத்துக்கு வாடகை இருக்கும் வீட்டு சொந்தக்காரங்களுக்கு வாடகை கொடுக்கும்போது இப்போ நான் சொல்கிற விதிமுறைகளை பின்பற்றி கொடுத்தோம் அப்படின்னா உங்களாலேயும் சொந்த வீடு வாங்க முடியும். அதுக்கான யோகம் உங்களுக்கு கூடி வரும். அதே போல் லோன் போட்டு வீடு கட்டியவங்க வீட்டு தவணையை இப்படி கொடுத்தோம் அப்படின்னா வேகமாக முடிவடைஞ்சிரும். அது என்னன்னு நாம் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு பார்க்கலாம். பொதுவாக வாடகை வீட்டில் குடியிருக்கும் பலரும் சந்திக்கும் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பல குறைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வாடகை மட்டும் சரியான நேரத்தில் கொடுக்கவில்லை அப்படின்னா சிலர் கடிச்சு கொள்வாங்க. ஏன் வீடே கூட சிறிதாக இருந்தாலும் வீட்டு வாடகை தொகை பெரிதாக இருக்கும். இது போலும் பலருக்கும் நேர்ந்திருக்கும். இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு சொந்தக்காரங்களிடம் வாடகை பணம் கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு இவ்வளவு வாடகை அப்படின்னு சலிச்சு கொண்டே ஏதோ செலவுக்கு பணம் கொடுப்பது போல மன சஞ்சலத்தோட பணம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மனதார இந்த வீட்டுக்கு நாங்கள் குடியேறியிருப்பதற்கு நன்றி அப்படின்னு மனதார நினச்சி வாடகை கொடுக்கணும். அதே போல் மாதம் முதல் தேதி ஆனதும் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிந்த அளவுக்கு 2ஆம் தேதிக்கு மேலே வாடகை கொடுக்கறத வழக்கமாக கடைப்பிடிச்சு வாங்க. அப்படி நீங்கள் வாடகை கொடுக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க. நேரம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரையில் இருக்கும்போது வாடகை செலுத்தி வாருங்க. இந்த நேரத்தில் வாடகை செலுத்துறது மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும். சிலர் வாடகையை வீட்டு சொந்தக்காரங்க கிட்ட வங்கி கணக்கில் போடுவாங்க. அப்படி வங்கியில் போடுபவங்க கூட இந்த நேரத்தில் வாடகையை வங்கி கணக்கில் செலுத்தி பாருங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் வாடகை கொடுக்க முடியாத பட்சத்தில் மாலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளே வாடகை செலுத்தி வாருங்க. இப்படி வாடகையை கொடுக்கும்போது இந்த செய்முறைகள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு வரும்போது உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வேகமாக கூடி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நீங்கள் வாடகை வீட்டில் தான் கூடி இருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதை உங்கள் சொந்த வீடு போல் பார்த்துக்கோங்க. இது வாடகை வீடு தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக கட்டினா கூட கடைசி வரை நீங்கள் வாடகை வீட்டிலையே வாழ வேண்டியதாக இருக்கும். அதனால் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடு போல் நினச்சி பராமரிச்சுட்டு வாங்க. அப்படி நீங்கள் குடியிருக்கும் வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சு பராமரித்து வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம். நீங்கள் நல்ல விஷயங்களை தொடர்ந்து கடைப்பிடிச்சு வரும்போது உங்களுக்கு பலனை அந்த கடவுள் சற்று தாமதமாக கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் வாடகை வீட்டில் குடியிருப்பவங்க மேலே சொன்ன விஷயங்களை நினைவில் வச்சுட்டு அதை சரியாக செஞ்சு வாங்க. உங்களுக்கு நேரம் கைக்கூடி வரும். அப்போது நீங்களும் சொந்த வீடு வாங்கி அங்கே வாழ ஆரம்பிச்சிடலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.